பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சு நீங்க ஒரு குழப்பத்தோட இருக்கிறீங்க, கவலையோட இருக்கிறீங்க. சில காரியங்கள்ல நீங்க காத்திருக்கின்ற பொழுது, சில காரியங்கள்ல கர்த்தர் உங்களை அந்த இதுல இருந்து விலக்கி வைக்கும் பொழுது, நீங்க அந்த காரியத்தை குறித்து ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு குழப்பத்தோட, ஒரு கேள்வியோட, ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know that all things work together for good to those who love God. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்துல நீ அன்பாக இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. நீ எதை குறிச்சும் நீ குழப்பிக்காத, எதை குறிச்சும் நீ கவலைப்படாத, நானே உனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து தருவேன் என்று கர்த்தர் இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்ல கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, சில காரியங்களை விலக்கி வைப்பார். சில மனுஷங்களை உங்க வாழ்க்கையில இருந்து விலக்கி வைப்பார். நீங்க எந்த காரியத்திலையும் நீங்க போய் தவறாக நீங்க எதுலையும் சிக்கி கொள்ள கூடாது, உங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு தீமையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பாவே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் நேர்த்தியாக செய்து கொடுக்கிற தேவனாக இருந்து நேர்த்தியாக எல்லா காரியங்களையும் செய்வார். சில காரியங்கள்ல கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, காத்து இருக்க வைப்பார். நம்ம காத்து இருக்கிறதும் நமக்கு நன்மையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சில நாட்கள் நீங்க 4 வருஷங்கள், 6 வருஷங்கள், 10 வருஷங்கள்லாம் சிலர் காத்திருப்பாங்க. ஒரு நன்மைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்பாங்க. ஆனா அந்த காத்திருப்பு முடியும் பொழுது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது, அப்பொழுதுதான் அவங்களுக்கு புரியும், இந்த காத்திருப்பு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருந்ததுன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காத்திருப்பது உங்களுக்கு நன்மையாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட அவசியமே இல்லை. சில காரியங்கள் நீங்க செய்ய நீங்க முயற்சிக்கிறீங்க, ஆனா அந்த காரியங்கள் எல்லாமே தோல்வியில தான் முடியுது, அந்த காரியங்கள் எதுவுமே எனக்கு ஒரு சக்சஸாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க அந்த காரியங்களை குறித்து கவலைப்பட அவசியமே இல்லை. காரணம், கர்த்தர் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் அந்த காரியத்துல ஒரு தோல்வியை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா அவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார். நீங்க அவரை நேசிக்கிறீங்களே, நீங்க அவர் மேல அன்பாக இருக்கிறீங்க, அவர் அனுதினமும் நீங்க தேடுறீங்க. ஆனா சூழ்நிலைகளை பார்த்து நீங்க குழம்பி போறீங்க. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த ஒரு பிரச்சனை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் என்னுடைய சரீரத்துல இருக்குது. எல்லாவற்றையுமே கர்த்தர் நன்மையாக மாற்றி தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நன்மைகளை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்காகவே அனுமதிக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு நன்மையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால எதை குறிச்சும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. நீங்க எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோட நீங்க அவருடைய கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்பட்டுக்காதீங்க. இயேசு நன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்க கேட்டுக்கொள்கிறதுக்கு அதிகமான நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ள தேவன். அவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில செய்வார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசு நன்மைகளினால உங்களை திருப்தியாக்குவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே இசப்பா அவங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள் ஆண்டவரே கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்க இந்த நாள்ல சொல்றீங்க, எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் உன்னுடைய வாழ்க்கையில நடக்குது, நீ எதை குறிச்சு கவலைப்படாதன்னு சொல்லி ஆண்டவரே இயேசப்பா இந்த நாள்ல பிள்ளைங்களோட நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கவலைகள் நீங்கட்டும். நன்மைகளினால பிள்ளைங்களை நிரப்புங்க. நீங்க ஆசீர்வதிங்க, உயர்த்தி வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு சொல்லி நீங்க அதை புரிந்துக்கோங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். நன்மையினால திருப்தியாக்குவார்.
நீங்க கேட்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். God bless you. Have a joyful day.